இந்த பாசிச பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து இந்தியாவுல ஜனநாயக பேச்சே கிடையாது. பின்னணி இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. சிஏ, என்ஆர்சி, என்பிஆருக்காக தமிழ்நாடு முழுவதும் அதிகமான கூட்டங்களிலே பேசி ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் அதை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அதனால் இந்த சங்கி பயல்களுக்கு இதற்கு மேல் நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நான் இன்னைக்கு ஒரு சங்கி பையன் பேசுறத பத்தி திரு சொன்னார். டேய், நீங்களாம் யாரு? உங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் எங்கள் அண்ணன் திருமாவை குறித்து பேசுகின்றீர்கள். நாவடக்கம் மட்டும் தேவை, எல்லாத்தையும் அடக்கலன்னா அடித்து நொறுக்கி உடைச்சு கைகால விடுதலை சிறுத்தைகள் மேல கடுமையான கோபம் இருக்கிறேன் நானு. நீங்க பழைய விடுதலை சிறுத்தையா இல்ல, பங்காளி சண்டை போறதுல சிறுத்தை சிங்கன்னு சண்டை போட்டுக்கிறீங்க. சம்பந்தமே இல்லாதவங்க உங்களை இவ்வளவு கேவலமா, இவ்வளவு அநாகரிகமா, மிக மோசமாக பத்திரிகை ஊடக மத்தியில பேசுறான். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக, தலைமைகளுக்காக தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்து விட்டு களத்தில் நிற்கின்ற திருமாவர்களை குறித்து சினிமாக்காரி காயத்ரி ரகுராம் எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கின்ற விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் அந்த திருமாவர்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் என்று நான் இந்த நேரத்திலே பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். என்ன துணிச்சல் இருக்கா குஷ்புக்கு, காயத்ரி ரகுராமுக்கெல்லாம்? எவ்வளவு துணிச்சல் இருந்தா அனுமான் சார் குரங்கு வானர பயன்களே. சரி, நீ தான் வீரம் பேசுன. இப்ப கூட திரு சொன்னாங்க, திரும்ப உடனே மறுப்பு தெரிவிச்சாங்க. இந்த பேச்சுக்கு தான் மறுப்பு தெரிவிக்கல, பழைய பேச்சுக்கு விடுதலை சிறுத்தை கொடுத்த பதிலடிக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். இப்ப பேசுற பேச்சு ஆணவத்தின் உச்சம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலினை தொடங்கி திருவரை என்னை வரை எவனையும் அவன் விட்டு வைக்கவில்லை. நானும் எங்கள் தோழர்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன், அன்பான பாசமான கவிப்பு இருக்கு. முதலமைச்சர் அப்ப மோடி 54 இன்ச்சு மார்பு கொண்டவன வாடா ஒண்டி கொண்டு கூப்பிடுறோம் நாங்க. ஏன்னா நீ எல்லாம் யாரு? நீ எங்களுக்கு சவால் விடுற. நான் திரும்ப அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை அறுத்துருவேன். ஐயோக்கிய பயில பொய்யறிக்கி ஆட்டை கட்டி மாட்டை கட்டி தலைகளை உரிச்சு அறத்தே பழக்கப்பட்டவன் நாங்க. எங்க கிட்ட அறக்கிறத பத்தி நீ பேசுற. அது எங்க எஸ்டிபி பாப்புலர் ஃப்ரெண்டா பாய்கள் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. நாகரிகமா பேசணும்னு விரும்புறேன். ஒட்டையை தனியா எடுத்துருவான், இறுதியத்தை தனியா எடுத்துருவான், ஈரல தனியா எடுத்துருவான், மூலக்கறி கேட்டா தனியா மூலக்கறி கொடுப்பான். யாரு நீ உட்காந்துக்கிட்டு நீ திரும்ப பேசுறது, ஸ்டாலினை பேசுறது, நீ இங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும் மிக கேவலமா அநாகரிகமா கொச்சிக்கா. எஸ்.வி. சேகர் பேசலாம் விட்டுட்டோம், ஹெச். ராஜா பேசலாம் விட்டுட்டோம். அதனால உங்களுக்கு வாய் கொழுப்படுத்து போய் அலைஞ்சிட்டு இருக்கிறான். இந்த வாய்க்குள்படுத்த பையனுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும். அது விரைவில் எங்கேயா ஒரு மூலையில நடந்தா ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைவேன். அன்பான சொல்லுவாங்க அன்பான சர்வதிகாரம் மாதிரி ஒரு அன்பான கவனிப்பை கொடுக்கணும். நம்ம எங்கேயாச்சும் அந்த மாதிரி நம்ம தலைவர்கள் யாராவது அப்படி அவ்வளவு ஒரு மோசமா அநாகரிகமா பேசுறாங்களா? இவ்வளவு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 10 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடி மக்களுக்குமான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் 12 கோடி தமிழ் மக்களுக்காக களத்தில் இருந்து போராடுகின்ற அருமை அண்ணன் திருமா அவர்களை குறித்து பதிவு செய்திருக்கிற ஒரு விவாதத்துல நீங்களும் யாரு? நீங்க எங்க கிட்ட வேலை போட்டு காட்டுறது, நீங்க எச்சரிக்கை செய்யறது, நடமாட முடியாது தமிழ்நாட்டில் சொல்றது, சிறுத்தைகளை பார்த்து சிறுநீரி கூட்டம் நடமாட முடியுது. அதையும் கேட்டு எங்க சிறுத்தைகள் அமைதி காக்கிறது தான் எனக்கு வேதனையா இருக்குது. அதனால நீங்க வேதனையா அமைதி காத்தா கூட எனக்கெல்லாம் சந்தர்ப்பம், சூழ்நிலை, சமயம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்காக நானே கூட ஒரு அன்பான ஒரு கவனிப்பு. ஏன்னா ஒண்ணுக்கு திரு சொன்ன மாதிரி வழக்கு பத்தி ஒண்ணும் கவலைப்படல. நான் எல்லாம் இப்ப கூட லாக்அப் கையில் எடுத்து போராடிட்டு இருக்கிறேன். இது கூட டிஜிபி இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் சேர்பர்சன், அதுக்கான டிஜிபி, நாளை உயர்நீதிமன்றம், அங்க ஊர்ல சாலை மறியல், நீங்க ஒரு வாரமா உடலை வாங்கல, தேர்தல் வரும்போது இந்த நேரத்துல எங்களை பறிச்சுக்கிறீங்களா போலீஸ், இதெல்லாம் நியாயமா? அன்பான மிரட்டல்கள். நான் எல்லா மிரட்டல்களையும் பார்த்தவன். இந்த கூட்டத்தில் வாயிலாக சொல்றேன், இந்திய ஜனநாயகம் படுற எடப்பாடி நான் ஆட்சியில உட்கார வச்சுட்டு தமிழ்நாடு படுற பாடம் இருக்க, ஐயோ கொஞ்சம்
தடை விதிச்சிட்டாங்க. எங்கடா தடை வச்சு நேற்றுக்கு வடிவடைமன் கோயில திருவொற்றியூர்ல 1000 பேரை போடுறான். முந்தா நேற்றுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சொந்த ஊருக்காரன் எஸ்பி அரவிந்த் திருவள்ளூர் மாவட்டம் சட்டை பிடிச்சி பண்ணா பீப்பா கிட்ட அயோக்கிய பையன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் டைரக்ட் ஐபிஎஸ் ஆபீசர் நெய்வேலி என்எல்சி சிவகர் ஸ்கூல்ல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சட்டையை பிடிக்கிறார். ஆனால் இந்த நாட்டுடைய உள்துறை இணை அமைச்சர் வந்து உட்கார்ந்து கொண்டாந்து வழக்கு போடாமல் காவல் நிலையத்திலேயே பிணையில் எடுக்கிறான். என்ன இருக்கு சட்டம்? எங்க இருக்குது நீதி? உங்களுடைய அரசு அதிகாரத்திற்கு உங்க காவல்துறை அதிகாரி மிஸ்டர் அரவிந்த் வேண்டுமானா படித்து போகலாம். ஆனா நாங்க பணிந்து போகின்ற கூட்டம் இல்ல, பாயும் புலிகளின் கூட்டம். ஒரு நாள் பாய்வோம். நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதிகபட்சம் 6 மாசம் அடிமை எடப்பாடிக்கு. மோடி எப்பயுமே உன்னை காப்பாற்ற மாட்டார். உங்க அரச அளவுக்கு மீறி ஆட்டம் போடுற கும்பலுக்கு ராஜ உபயோகம் செய்யறீங்க. அதனால தமிழ்நாட்டுல ஜனநாயகம் படுற பாடுன்றது கொஞ்ச நெஞ்சம் இல்லை. எதுல எடுத்தாலும் லஞ்சம் ஊழல். எடப்பாடி தலைமையில் இருக்கிற அரசு அலுவலகங்கள்ல இந்த ஆட்சியில நேற்று ரைடு பண்ணிருக்காங்க விஜிலன்ஸ் அதிகாரி வீட்டுல 4.5 கோடி ரூபாயா, கிலோ கணக்கில் தங்கம் வெள்ளி. பொய்யா நான் சொல்றேன்? ஒரு மாவட்ட போலீஸ் கூட அதிகாரி வேலூர்ல அவன் வீட்டுல ஒரே நாள்ல அவன் வீட்டுல 5-6 கோடி பணம் வருது. கிலோ கணக்கில் தங்கம் எடுத்துட்டு வரான். எந்த லட்சணத்துல இந்த நாடு ஆட்சி இருக்கு? இங்க திரு சொல்ற மாதிரி என்ன சட்டம் என்றான். என் விவசாயிகள் வந்து உன்னை கேட்காம நான் எடுத்துட்டு போவேன்றான். என் சாலைகளுக்கு மாட்டேன், என்னுடைய விவசாயிகளை பறித்து நான் மாட்டேன் 8 வகை 10 வகை சாலை போடுவேன்றான். மிக மோசமான சட்டங்கள், மோசமான திட்டங்கள். என் ஊர்ல உட்காந்துக்கிட்டு பேரே வரல நாய் பையில வந்து உட்காந்துக்கிட்டு நான் வைஸ் சான்சலர்ன்றான். அப்புறம் எதுக்கு இங்க வந்து வேந்தர், அப்புறம் எதுக்கு முதலமைச்சர், அதுக்கு உயர் கல்வித்துறை அமைச்சர் செயலாளர் அவர் உட்காந்துட்டு எங்களுடைய திராவிட இயக்கத்தின் தலைவராக இருந்த எங்க அண்ணாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தை நான் வந்து எப்படி வேணுமோ பெயர் மாற்றணும்னு சொல்றேன். கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஆக இப்படி நாதியற்றீனமா நாங்க இருக்கிறோம்ன்றதால இன்னைக்கு டெல்லியில அதிகாரம் இருக்கு, சிபிஐ இருக்கு, வருமான வரித்துறை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு மோடி போடுற ஆட்டத்துக்கு எல்லாம் எடப்பாடி பயப்படலாம். எஸ்டிபி கட்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேற்பதி இயக்கம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு என் கட்சிக்காரன் தமிழ்நாடு முழுக்க எந்த டோல்கேட்லயும் 1 பைசா நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் அமைப்புகள் ஒத்துழைப்பா இயக்கம் மத்திய அரசுக்கு எதிரான அறிவிச்சிருக்காங்க, வரவேற்கிறோம். ஆனா என்னைக்கு மோடி வந்தாலும் அன்னையில இருந்து நான் ஒத்துழைப்பு இயக்கம் தான் நடத்திட்டு இருக்கிறேன். நீங்க இவங்களுக்கு எத்தனை வழக்கு தான் போட்டாங்க. இந்த சிஏ என்ஆர்சில அதிகமா என்னுடைய ஒட்டுமொத்த என் இஸ்லாமிய உறவுகள் ஒரு முதல் பரிசு கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும். அவரு என்னோட வழக்கு ஈக்குவலா வச்சிருக்காரு, அதிகமா கூட இருந்தா. ஆனா அவருக்கு மேற்ப இயக்கம் வச்சிருக்காரு. அரசியல் கட்சியில 40 வழக்குக்கு மேல சிஎஸ்ஆர் வாங்கி வச்சிருக்காரு. ஒரே ஆளு நான் தான் கிரைம் நம்பர் கொடுத்து வச்சிருக்கான். எப்ப எந்த கோர்ட்டு கூப்பிடான்னு தெரியல. நேற்று இன்னைக்கு உடல் வாங்கலன்னு உடனே இன்னைக்கு புதுப்பட்ட கேஸ் சும்மா நாளா கொரோனாவா நீதிமன்றத்துல சம்மன் வரல, இன்னைக்கு வருது சம்மனு. எதுக்கு சொல்ல வரேன்னா நாங்க வழக்கு வம்பு தும்பு சிறை இதெல்லாம் குறித்து கவலைப்படுறது இல்லை. இந்த நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மதச்சார்பின்மை காக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தின் ஆண்டாண்டு காலமா எமது முன்னோர்கள் கட்டி காத்த வந்த இந்த மக்களுடைய ஒற்றுமை இந்த உணர்வு கட்டி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சங்கடங்களை, துன்பங்களை, துயரங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக நீ எல்லைக்கு மீறி போற அப்படின்னா எல்லைக்கு மீறி போறீங்க, பேசுறீங்க. நான் கேட்கிறேன், வேல் யாத்திரை தடன்னு சொன்னீங்க தமிழக அரசு. அது என்ன முருகன் டெய்லி போயிட்டே இருக்கிறாரு, அப்புறம் நீங்க கைது பண்றீங்க, அப்புறம் நீங்க மண்டபத்தில் வைக்கிறீங்க, அப்புறம் திரும்ப மறுநாள் போறாரு. திருப்பி எப்படி எங்களை விடுவீங்களா? எங்க தோழர் கோயிலும் தமிழுக்கு ஒரு கொடி அறிமுகம் செய்து உடன்பாடு உள்ள இயக்கங்கள் அமைப்புகளோட கலந்து கேட்டு இறுதி வரை கொடுக்கப்படும் அறிவிச்சாரு. அது தேச துரோக வழக்கு பிடிச்சி ஜெயில போடுறீங்க. இதுல ஏறி மைக்க பிடிச்சி பேசணும்னா தேச விரோதமா தான் பேசலாம். தமிழர் விரோத திட்டங்களை சட்டங்களை தான் உங்க அரசு கொண்டு வருது. இப்ப இதுக்கெல்லாம் ஒண்ணு கேள்வியே கிடையாது. உங்க எச்சி ராஜா மயில் கோட்டுன்னு சொல்லுவாரு, மன்னிக்கும். நாங்க ஏதாவது ஒண்ணு பேசினா எங்களை என்னது கண்டெம்ட் ஆஃப் ஹைகோர்ட்ல நீதிமன்றம்ன்றீங்க. அப்ப என்ன எங்களுக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதியா? அதைத்தான் சொன்னார். நாம் எல்லாம் சூத்திர மக்கள், நம் மீது மனு நீதி ஆட்சி நடத்த பாக்குறாங்க, மனு நீதியில நடந்து இருக்கு அப்படின்னு திரும்ப அவர்கள் சொன்னார். எல்லாம் குதிச்சா அவர் புத்தகத்தை எடுத்துட்டு அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்த ஒரு இணைய காணொலி காட்சியில ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர் கிடைச்ச நேர நெருக்கடியில பேசிட்டு போயிருப்பாரு. அதை இன்னைக்கு திரும்ப அப்படி பேசினா திரும்ப இப்படி பேச அப்படி என்னடா இருக்கு?
நீங்க கோவில் சர்ச்சில் உலக அளவுல நம்பர் 1 இடத்துல அதான் இருக்குது. ஏதாவது சர்ச் பண்ணிருக்காங்க இந்திய நாட்டு மக்கள் படிச்சவங்க அறிவாளி உலகம் முறை இருக்கிறோம் என்னன்னாக்க இதுதான். ஐயோ இவ்வளவு கேவலமா இருக்குமா அந்த இந்து மதம், இப்படி இல்லாம இந்து மதத்துல ஏன் இருக்கு அப்படின்னு காரி துப்புறான். உலகத்துல படித்தவங்க, அறிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள். நீங்களே இன்றைக்கு உங்களுடைய மதத்தினுடைய பெருமைகளை ஊர் பூரா காத்து போச்சிட்டீங்க. இதுல வேற இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார், வெட்டி ஒட்டி கட்டி எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். நாடு பண்ணது அயோக்கியத்தனம் பண்றது பூரா அவனுக்கு தான் தெரியும். நம்மளால எதுவாக இருந்தாலும் நேரா பேசிடுவோம், ஓப்பனா பேசிடுவோம். சண்டை போடுறதா நேரா சண்டை போட்டுருவோம், கொண்டி வரா நேரா கூட்டுருவோம். ஆனா இவனுங்க திரும்ப பேசுற 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் உரை இருக்கு, அதுல 1.5 மணி நேரம் உரை இருக்குன்னா அதை எல்லாத்தையும் கட் பண்ணி இப்ப திரும்ப பேசுறது எதெல்லாம் கட் பண்ணாலும் பார்ப்பான். இப்ப பாருங்க எஸ்டிபி கட்சி ஒரு அகில இந்திய கட்சி கருத்தரங்கு நடக்குது. எங்க மாலை பஸ் 1 வந்திருக்கு, வெளிச்சம் 1 வந்திருக்கு. மீதி எல்லாம் என்னுடைய நண்பர்கள், என் கட்சி, என்னுடைய கட்சிக்காரங்க, என்னுடைய சகோதரர்கள், இளைய தலைமுறை அவர்களே ஊடகமாகி நடத்துற யூடியூப் சேனல் தான் வந்திருக்கு. பெரிய டிவி எல்லாம் வராது, ஏன்னா அதெல்லாம் அவால் கண்ட்ரோல் இருக்கு. டிவி யாரு நம்மால நடத்துவோம், நம்ம வீட்டு படத்துல பச்சை தமிழன் எங்க ஆளு அவரு டிவி நடத்துற சிஓ யாருன்னா அவால். பாருங்க தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க தமிழ் டிவி அதுல யாரான பாண்டே என்னடா பேரு? பாண்டே என்ன ஜாதி பேரா இல்லையா? அவன் பேர் ரங்கராஜ் தானே, பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், என் நண்பன் ரங்கராஜ் அப்படிதான் நான் கூப்பிடுவேன். ஆனா அவரு ரங்கராஜ் பாண்டே பூரா நீங்க உட்காந்துட்டு எங்களை நீங்க திரு சொன்ன மாதிரி நீ அங்க பிறந்தவன், நீ இங்க பிறந்தவன், நாங்க தாண்டா ஒழுங்கா எங்க அத்தா அப்பா 10 மாசம் எங்க அப்பா மேல மறந்துட்டு எங்க ஆத்தா 10 மாசம் சுமந்து எங்களை தக்க வேண்டிய முறையா கரெக்டா பெத்த பிள்ளைங்க நாங்க. எங்களை போய் தலையில பிறந்தா, தோல்ல பிறந்தா, அங்க பிறந்தா, இங்க பிறந்தான்னு சொல்லி இன்னும் ஒரு மத வெளியை ஊட்டி பாருங்க. நாம ஏதாவது எஸ்டிபி பாப்புலர் பண்டா இந்தியாலாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வடசென்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் வாழ்ற பகுதியில் நேற்றுக்கு 1000 பேரை திரட்டான்னா பெரிய ஊட்டான்னு அர்த்தம். பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகளை வந்து குறி வைக்கிறான்னு அர்த்தம். ஒரு உழைக்கும் ஒரு வணிகத்தை கைப்பற்றி இந்த நாட்டில் போட வச்சு ஒரு சமூகத்தை நீங்க அரசு ரீதியா கைப்பற்றி RSS கும்பல கையில வச்சுக்கிட்டான். இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல நீ முருகன் பதவியை போட்டு கையில வச்சுக்கிட்டான். இப்ப இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகங்களை கையில பிடிக்கிறதுக்கு எல்லா வேலைக்கும் பண்றான். அதனால நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம். எப்படியாச்சும் இந்தியாவில கலவரத்தை உண்டு பண்ணி, சண்டையை உண்டு பண்ணி, மதவெறியை உருவாக்கி, ஜாதி வெறியை உருவாக்கி, நான் சத்திரியன், நான் வீரன் ஏதாச்சும் எழுதி கிளப்பி விட்டு இந்த ஒரு கால் விடலாம், வேல் விடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணான். வேணுமா இந்த வேலை வேணுமா ஊனிட்டு போலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ணல. தமிழ்நாட்டுல எத்தனை முருகன்கள் வந்தாலும் அந்த முருகனுக்கும் பாட்டனான வேல்முருகன் இருக்கிறான். திருமுருகன் நாங்க எதிரணியில் இருக்கிறோம். இந்த பேர்லாம் வேல்முருகன் தான், திருமுருகன்கள் தான். ஆனா நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்க எல்லாரும் எங்களுடைய உறவுகள், அண்ணன் தம்பி, மாமச்சான், எங்களுக்கு கூட நீ என்ன கலவரத்தை கிளி போட்டாலும் அள்ளி போட்டாலும் இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஒண்ணும் உங்க கதை வேவாது, உங்க செருப்பு எடுக்காது உங்க கதை. நீங்க என்ன பெரிய உலகத்துல இருந்து வந்து குளிச்ச தலைவரா முருகன் வேலை கையில பிடிச்சிக்கிட்டு மேல காலி உடையோட நிக்கிறாரா. இவருக்கு எல்லாம் பூத்துவி வாழ்த்துறமா. பார்த்த டிவி பதில் எரிச்சலா இருக்கு. என்ன இந்த சமூகத்துக்கு என்ன இந்த மக்களுக்கு உழைச்சான்? இவனுக்கு சேர்த்து 50% இடஒதுக்கீட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிடத்தப்பட்ட சமூகத்தில் பிறக்காத ஆண்டாண்டு காலமாக பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு ஒதுக்கி வச்ச சமுதாயத்தில் பிறந்த அண்ணன் திருமாவர்கள் இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் OBC இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்த முதல் தமிழ்நாட்டின் MP ஒதுக்கப்பட்டவர். தமிழ்நாட்டில் நான் கூட இந்த கொரோனாவுக்கு பயந்து போராட்டம் நடத்தல. இடஒதுக்கீட்டில் இருந்து வளர்ந்து உருவான தலைவன், உருவாகி கொண்டு இருக்கிற கட்சியினுடைய நிறுவனர் தான். ஆனால் சமூக நீதி காவல் என்று போட்டப்பட்ட ராமதாஸ் உருவாக்கப்பட்ட அவருடைய கட்சியில 4 நூற்றாண்டு காலம் பயணித்தவன். அந்த சமூக நீதி கட்சியில் தொடங்கிய வேல்முருகன் தமிழ்நாட்டில் இன்னும் போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. ஆனால் இதர OBC மக்களுக்காக இங்க இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமான இடஒதுக்கீட்டு இல்லை என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அறிவித்த உடனேயே தன் தொண்டர்கள் அழைத்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் அறிவிப்பு செய்தவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன். இதை சொல்லிட்டு நான் உடனே என் மக்கள் Facebookல இதை பார்த்து யூடியூப்ல கமெண்ட் செய்துவான். வேல்முருகன் ஜிங்ஜாங் போடுறாரு, கருப்பு சட்டை போட்டுக்கிறான். அவரு திராவிட கும்பலா. வேல்முருகன் திராவிட கும்பலுக்கு சொம்பு தூக்குகிறான், தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கிறான். நான் மனித குலத்திற்கு ஆதரவாக இருக்கிறேன், மனித நேயத்திற்கு ஆதரவாக இருக்கிறேன், தமிழ் சமூகத்திற்கு உண்மையாக இருக்கிறேன். எம்மா நாளைக்கு நாங்க வெட்டிட்டு குதிக்கிட்டு நிப்போம். நான் தெளிவா இருக்கிறேன். இன்னைக்கு அடிச்சு கொண்டு போட்டானாக்கா இன்னைக்கு யார்கிட்ட போய் நிக்கிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அமைப்புகள், இந்த கட்சிகள், மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு அநியாய படுகொலை கண்டிக்கிறேன். நான் வைகோ கிட்ட சொன்ன கண்டிச்சார், திருகிட்ட சொன்ன கண்டிச்சார், STP கட்சிக்கு
முபாரக் தோழர்கள் ஜவாஹர் மாவட்ட சொன்ன கண்டிச்சார், ஜவஹர்லால் கண்டிச்சார். அது போன்று எங்க அநியாயம் நடந்தாலும் நாங்கள் சாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை. ராமநாதபுரத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரனை காவல் உதவி ஆய்வாளர் அழைத்து சென்று அவன் படுகொலை செய்த போது அதை கண்டித்தோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்துக்கு சென்று என்னாலான சிறு உதவி செய்துவிட்டு ஆறுதல் செய்துவிட்டு இதற்காக வழக்கை நடத்தவருக்கு 1000 தடவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் நான் அறிவிச்சுட்டு வந்தேன். அதே மாதிரி அங்கிருந்த முன்னோர்கள் அனைவரும் சேர்ந்து போராடி அவனுக்கு 1000 தடவை வாங்கி கொடுத்தாங்க. காரணம் எனக்கு அனுபவம் இருக்கு. இப்ப கூட சொல்ல போலீஸ் உங்களை வரட்டாங்க அதை பத்தி கவலையே போடாதீங்க. இல்ல எனக்கு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லாக்அப் டெட், இந்த ஜுடிஷியல் கஸ்டடி சாவுக்கு எஸ்பி இருந்தா உங்களுக்கு தெரியும், பிரேம்குமார் ஒரு ஆள். அவன் எஸ்ஐயா இருக்க காலத்துல செஞ்ச தப்புகள் எல்லாம் தட்டி உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிட வழக்கு தொடுத்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அரசு உரிமை குழு தலைவராக பொறுப்பேற்ற போது அந்த தூசை எல்லாம் தட்டி எடுத்து உள்துறை செயலாளர் டிஜிபி அழைத்து 24 மணி நேரத்தில் அவரை நீங்கள் டிஸ்மிஸ் செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் பதவிக்கு ஆபத்து என்று உத்தரவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள இந்திய வரலாற்றில் ஒரு ஐபிசி எஸ்பி டிஸ்மிஸ் செய்தவர் மனித உரிமை பிரிவிலே பேசுகிறேன். அதுவே முடிஞ்சவன் 1994 சிற்றரசு சங்கரன் என்கிற ஆய்வாளர் மக்கள் உரிமைகளுக்காக காவல் நிலையத்தில் வந்து காவலர்களை எதிர்த்து கேள்வி கேட்டார் என்பதற்காக காவல் நிலையத்திலே என்கவுண்டர் பண்ணார். அந்த வழக்கில் 1994 சுப்ரேஷன் என்கிற மாவட்ட நீதிபதி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கினார். அவர் பிற்காலத்தில் தீர்ப்பு வழங்கின போது அவன் காவல்துறை எஸ்பி அவர்களுக்கு 1000 தண்டனை வழங்கி தந்தவர் வேல்முருகன். அதற்காக நான் சொல்லுகிறேன், ஜனநாயகம் எங்கெல்லாம் பெறப்படுகிறதோ, எங்கெல்லாம் அநியாய அக்கிரம இது போன்ற காவல் நிலைய மரணங்கள், படுகொலைகள், நீதிமன்ற காவல்கள், காவல்துறை அடாவடி, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளூடாக நம்மளை மிரட்டி பணி வைக்க பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் எனக்கு முன்னுதாரணங்கள் பல வழக்குகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்குது. கையில் எடுத்து போராடலாம். என்ன ஒண்ணு, நம்ம தனியா இருந்தா வேல்முருகன் தனி, நெல்லை முபாரக் தனி, திருமுருகன் தனி, குளத்தூர் மணி தனி, கோவை ராமேஸ்வரன் தனி, அந்த வேலை காட்டுவான். ஆனா நம்ம எல்லாரும் சொன்னாரு பாருங்க, இத்தனை கூட்டமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து நாம் இயங்குகிறோம், அவன் பயப்படுறான் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொன்னார். இந்தியாவிற்கே எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த பாசிச கும்பலுடைய அநியாயத்தை, அக்கிரமத்தை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, ஆணவ திமுறை, ஆணவ கொழுப்பை அடக்குவதில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் காலத்தில் இவருடைய ஆட்டம் கொட்டம் எல்லாம் அடங்கும். ஆட்சி மாறும் அடங்கும். மோடிக்கும் தொடங்கிச்சு. நாளைக்கு பீகார்ல மோடி கதை க்ளோஸ். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம லல்லு பிரசாத் யாதவ் பையனும் இன்னைக்கு அங்க இருக்கிற முற்போக்கு சக்திகளும் சேர்ந்து பிஜேபிக்கு அங்க மூட்டை கட்டிட்டாங்க. அடுத்தடுத்த மாநில கட்டுவாங்க. ஆனா தென்னிந்தியாவிலேயே எக்காலத்திலும் எவனுக்கும் அசராமல் இன்றைக்கு இந்த ஒற்றுமையை பேணி காக்கின்ற ஒரு சமூக நீதி பிறப்பிடமாக, சமூக ஒற்றுமையின் பிறப்பிடமாக இருக்கிற நாம் இதே உணர்வோடு தொடர்ந்து பயணிப்போம். இந்த அநியாய அக்கிரம சட்டங்களை, திட்டங்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடி வெல்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.